எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆட்சி அதிகாரங்கள் மத மாற்றத்திற்கு காரணமாக அமைகின்றனவா? மத்தியில் பிஜேபி தலைமை அரசு இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று ஏன் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன? அதை யார் சாதகமாக பயன்படுத்துகிறார்கள், யார் அதை பாதகமாக பார்க்கிறார்கள்? இதை பற்றி பேசுவோம். திரு நகீன், மத்தியில் பிஜேபி தலைமை அரசு இருக்கிறது. ஆகையால் பிஜேபி சார்ந்த பிஜேபியோடு தோழமை கொண்ட அமைப்புகள் மத மாற்றத்தை துணிவாக செயல்படுத்துகின்றன என்று எதிர்க்கட்சிகள் குறை கூறுகின்றன. அந்த ஒரு நிலையை பயன்படுத்திக் கொண்டுதான் சங் பரிவாரை சேர்ந்த சில அமைப்புகள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனவா, அல்லது மத மாற்றத்திற்கான விருப்பத்தை தெரிவிப்பவர்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனவா? இந்த பிஜேபி தலைமையிலான இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால இருந்தே கூட இந்த தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சிங்கிறது அங்கங்க நடக்குது. நான் பார்த்திருக்கேன் சில இடங்கள்ல. பட் இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு அவங்களுக்கு புது தெம்பு வந்திருக்கலாம், அதை மறுக்கவும் முடியாது. ஏன் ஒரு புது தெம்பு வந்திருக்காங்க. ஆட்சி அதிகாரம் தனிப்பட்ட முறையில் இப்போ தானே பிஜேபி முதல்ல ஆட்சி வந்திருக்கு. அதனால வந்து அந்த அந்த சங் பரிவாரம் மட்டும் இல்லை, சங் பரிவாரில் இல்லாத இந்து அமைப்புகள் எத்தனையோ இருக்கு. இவர் கௌதமன் சொன்ன மாதிரி இது இப்போ ஈடுபட்டிருக்க அமைப்புலாம் சங் பரிவாரில் இருக்க அமைப்பு இல்லை. இந்த சங் பரிவாரங்கிறது ஒரு குறிப்பிட்ட 4-5 அமைப்புகள் தான். அது அல்லாத நிறைய இந்து அமைப்புகள் வெளியே உருவாகியிருக்கு. அவங்களுக்கு ஒரு புது தெம்பு வந்திருக்கலாம் மனசுக்குள்ள. அதனால இந்த அதிகாரம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் மீண்டும் வலியுறுத்துவதெல்லாம், இவர்களெல்லாம் பெரிய குரானையும் பகவத்கீதையையும் பைபிளையும் கரைத்து குடித்து விட்டு இதில் உள்ள சாதக பாதகம் அது உயர்ந்து தாழ்ந்ததெல்லாம் எடை போட்டு பார்த்து மாறுபவர்கள் அல்ல. நான் அறிந்தவரை அன்றாட வாழ்வியல் பிரச்சனை உள்ளவர்கள் எங்காவது தீர்வு கிடைக்காத இப்ப கட்சி மாறுறாங்கல்ல, அது மாதிரிதான். சரி, நீங்க கட்சி மாறுறாங்க சொன்னீர்கள். இங்க ஒரே ஒரு விஷயம், ஜாதி மாறுறதுக்கு வழிவகை இல்லை அரசியல் சட்டத்துல. ஜாதி மாறலாம்ங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா தினம் அதுவும் நடந்துகிட்டு இருக்கும். சரி, ஜாதி நடந்துகிட்டு இருக்கும். கட்சி மாறினா எப்படி சில சலுகைகள் பாதுகாப்பு கிடைக்குதோ அது மாதிரி இதுவும் அப்பப்ப பார்த்து மதம் மாறினால் சில சலுகைகள் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த அந்த சஞ்சலம் உள்ளவர்கள், அந்த சபலம் படைத்தவர்கள் தான் மாறுகிறார்கள் தவிர மற்றபடி உண்மையிலேயே அது ஈடுபாடு உடையவர்கள். இப்ப பாக்கர் சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் உண்மையிலே ஈடுபாடு உடைய மாற மாட்டான், இந்து மதத்தில் உண்மையிலே ஈடுபாடு உடைய மாற மாட்டான். இப்போ என்னை போன்றவர்கள்லாம் பெரிய பெரிய அளவு மத நம்பிக்கை இல்லாதவர்கள். என்ன சொல்ல போனால் நான் தமிழனை பொறுத்தவரை ஒரு தமிழனாக எங்களுடைய சமயம் அது மதம் என்று கூட சொல்ல முடியாது, சைவ சித்தாந்தம், சைவ சமயம் தான் அது. அது மதம் என்பதில் அப்புறம் பிற்காலத்தில் வைஷ்ணவமும் சைவமும் சேர்ந்து இந்த மதம் ஆக்கப்பட்டு இப்போ சொல்லப்பட்டிருக்கே தவிர இப்போ ஈழத்தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் ஊர்னவங்க அவங்கெல்லாம். அதனால இந்த இந்த மதம் என்பது அவர் சொன்ன மாதிரி மார்க்கம், அது பொதுவாக சமயங்கிறது அப்படிதான். கியா பேசுவான் சொல்லுவார், இது ஒரு வழிமுறை, வாழ்க்கை முறையே தவிர இது ஒன்றும் பெரிய மற்றபடி இல்லை. இன்றைக்கு மதமாற்றம் நிகழ்வதெல்லாம் ஆட்சி அதிகாரம் அதெல்லாத்தையும் விட அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள், இங்க போனா தீர்க்க முடியுமா அங்கே போனா தீர்க்க முடியுமா அப்படிங்கறதுக்காக நடந்துகிட்டு இருக்காது. ஆனா இயக்கங்கள் அதற்காகத்தான் மதமாற்றம் செய்கின்றனவா? அவங்க இருப்பை காட்டிக்கொள்றதுக்கா பண்றாங்க. இப்ப வந்து ஒரு இருப்பை எதற்கு காட்டிக்கொள்ள வேண்டும்? நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக. ஆமா, எண்ணிக்கை அதிகப்படுத்துவது என்பது அதிக அளவுக்கான அதிகாரம் பெறுவதற்காக. ஆமா. சரி, இப்படி என்றால் நீங்களே உங்களுடைய பேச்சினுடைய துவக்கத்தினை நீங்கள் கூறியது நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம் பெரும்பான்மை பெற்றிருக்கிறது, இந்து சமூகம் பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்து சமயத்தை சார்ந்தவர்களும் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களும் ஏன் நினைக்க வேண்டும்? அது ஜனநாயகத்தில் அப்பதான் உங்களுக்கு உரிய இடம் கிடைக்கும். நீங்க அதிகமான பங்களிப்பு வேணும்னா அதிகாரத்திற்காகத்தான் மதம் மாற்றப்படுகிறது. நிச்சயமாக அதிகாரத்துக்காக தான், வேற எந்த நோக்கம் கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கு கிடைக்கிறது? மதம் மாறுபவர்களுக்கா? இல்ல, மதமா அந்த அரசியல் கட்சிகளுக்கு. அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா பாராட்டுக்குரியது. ஆனால் அதல்ல, இவர்களை காட்டி இவர்களுக்காக பரிந்து பேசுவவர்களாக காட்டிக்கொள்பவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள், அவருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள். சரி, பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. பிஜேபி சார்ந்த அமைப்புகள், பிஜேபி சாராத அமைப்புகள், சங் பரிவார் அமைப்புகள், சங் பரிவார் சாராத அமைப்புகள் கூட ஏன் மற்ற மதத்திலிருந்து மற்ற மதத்தில் இருப்பவர்களை தாய் மதத்துக்கு இழுக்க வேண்டும்? பிஜேபியால் அங்கீகரிக்கப்படாத இந்து இயக்கங்கள் நிறைய இருக்கு. உண்மை அதுதான். பிஜேபியால் அங்கீகரிக்கப்படாத இந்து இயக்கங்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பு, நாங்க இருக்கோம்னு காட்டிக்கிறோம். பிஜேபி தங்களை மதிக்கணும், பிஜேபி தங்களை கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நிறைய இந்து அமைப்புகள் இந்த வேலையில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, திரு பாலகோதரன், அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், இதற்காகத்தான் மத மாற்றம் நிகழ்கிறதா? அரசியல் அதிகாரம் நான் ஒதுக்க மாட்டேன். இதுல அரசியல் அதிகாரம் கூடிய கூட
பாரத நாட்டை ஒன்று இஸ்லாமியர் கைப்பற்றணும், இல்லைன்னா முஸ்லீம்கள் கைப்பற்றணும்னு சொல்லி இது ரெண்டுமே முதல்ல என்ன பொறுத்தவரை இது ரெண்டும் மதம் கிடையாது. இது ரெண்டுமே ஒரு அரசியல் சக்தியாக நான் நினைக்கிறேன். நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் சொன்னீர்கள். முஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அரசியல் சக்தியாக ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நான் வரலாற்றை திரிப்பதாக நம்ம பாக்கர் அவர்கள் சொல்றார்கள். இதுல ரெண்டு விஷயம். 1941 தொடர்ச்சியாக முஸ்லீம் லீகோடு எல்லா தீர்மானத்திலையும் தனிநாடு வேண்டும் என்று போட்டது அப்பொழுது ஜின்னா தான் அதற்கு தலைவராக இருந்தார். ஜின்னா எப்பொழுது இதுக்கு அழுதாருன்னு சொல்லக்கூடிய ஒரு இதை அவர் சொல்றாரு. 1941 தொடர்ச்சியா எல்லா வருஷமும் முஸ்லீம் லீக் தீர்மானத்தில் தனிநாடு கோரிக்கை வருகிறது. இது எல்லாத்தையும் விட பக்கத்தில் நம்ம ஐயா நகைமுகன் ஐயா இருக்காங்க. இவர் அடிக்கடி பெரியாரை பத்தி சொல்லக்கூடியவர். பெரியார் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கோடிட்டு காட்ட விரும்புறேன். இது விடுதலை பத்திரிகையில 5/11/48 வெளிவந்தது. இதுல என்ன தெளிவா சொல்றாருன்னா, ஜின்னா சாஹிப் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் யாரும் வேறு கட்சியில் சேரக்கூடாது என்று கூறினார் என்றால் அதற்கு அர்த்தம் இருந்தது. முஸ்லிம்களின் லட்சியமான பாகிஸ்தானை அடைய எல்லா முஸ்லிம்களும் ஒரே கட்சியில் கீழிருந்து வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அபிதம் சொல்லி இருந்தார். அப்பொழுது நானும் முஸ்லீம் கட்சியில் இருந்தேன். பாகிஸ்தான் பெற்றாகிவிட்டது. எனவே அவர் கூறியது காலாவதி ஆகிவிட்டது, லிமிடேஷன் பார் ஆகிவிட்டது. இது ஈவேரா விடுதலையில சொன்னது. இதுக்கு முன்னாடி 1941 யார் வேணாலும் இன்னைக்கு இன்டர்நெட்ல போய் பாருங்க. 1941 இவ்வளவு வருஷமாக முஸ்லீம் லீகோட தீர்மானத்தில் தனிநாடு கோரிக்கை இருந்துதா? காந்தி அழுதார்னா காரணம் இருக்கு. ஏன்னா தனிநாடாக பிரியக்கூடாதுன்னு சொன்னவர் மகாத்மா காந்தி, பிரிக்க வேண்டும் என்று சொன்னவர் ஜின்னா, அதுவும் மதத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் ஜின்னா. ஆக இந்த மதம் மாற்றம் என்பது இந்த நாட்டை சின்ன பின்னமாக்குவதற்காக நடத்தப்பட்டது. இரண்டாவது, இஸ்லாமிய மன்னர்கள் வருவதற்கு முன் இந்தியா என்ற ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்ற. இயேசுநாதர் இருக்கிறதுக்கு 300 வருஷம் முன்னாடி, அதாவது இவர் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மன்னர்கள் ஆள்வதிலிருந்து கிட்டத்தட்ட 1700-800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெகஸ்தனீஸுக்குள்ள புத்தகத்துக்கு அவர் எழுதி வச்சிருந்த பேர் இண்டிகா. அதுல அவர் இந்த நாட்டின் விஸ்தீரணத்தை சொல்லும் போது இந்த பக்கத்து இந்த மலையிலிருந்து இதுவரை உள்ளதுன்னு சொல்லி இண்டிகாங்கிறத 3rd century BC-ல எழுதுறார். அப்போ ஒரு நாடே இல்லாமல் அப்படி ஒரு பேர் வந்திருக்க முடியுமா? ஒண்ணு, முதல்ல அது தப்பு. இண்டிகாவுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக எல்லா பெரிய பெரிய பிரெஞ்சு யூரோப்பியன் ரைட்டர்ஸ் ஆகட்டும் சரி, அமெரிக்கன் ரைட்டர்ஸ் ஆகட்டும் சரி, இந்தியான்னு தான் இந்த நாட்டை குறிக்கிறார்கள். 1600 இந்த நாட்டில் அப்பொழுதுதான் காலை எடுத்து வரக்கூடிய வெள்ளக்காரன் தன் கம்பெனிக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர் வைக்கிறான். அப்ப இந்தியான்னு ஒரு நாடு இல்லாம எங்க இருந்தாங்க, இந்தியாங்கிற ஒரு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரே அப்ப 3rd century BC மோகலாயருக்கு முன்னாடியா? மெகஸ்தனீஸ் மோகலாயர் காலத்துக்கு அப்புறமாக சொல்லுவது எழுதி வைக்கப்பட்டது எப்போது? எது ஆட்டு பாப்போம். இப்ப நீங்க சொல்ற இந்து என்ற பேர், இந்து என்ற பேர் இல்லை என்று சொன்னவர் இருந்தார்கள் சார். 2 வயசுல இருக்கார். இந்து என்ற பேரே கிடையாது. நான் பேசும்போது குறுக்க பேசுறேன், நல்லா தெரிஞ்சுங்க. மெகஸ்தனீஸ் தான் எழுதி வைத்தாரான்னு கேள்வி கேட்பாங்களா? முதல்ல அவர் எழுதினாருக்கு ஆதாரத்தை நீங்க அவர் எழுதப்பட்டதாக சொல்லப்பட ஆண்டுகள். அப்ப மெகஸ்தனீஸோட புத்தகங்கிறது 3ஆம் செஞ்சுரிங்கிறது ஆண்டார்கள் என்பது வரலாறு. அப்ப மெகஸ்தனீஸுக்குள்ளது வரலாறு இல்லையா? முதல்ல அது நீங்க சொல்லலாம். முதல்ல இண்டிகா இல்ல. சரி, பார்த்தாலும் அழகாக கத்த தெரியும். அதனால வரலாற்று திரிபுவாதத்தை வைத்து பேசிவிட்டு எம்மேல அந்த பழியை நான் தான் சொல்றேன். ஒரே ஆட்சி இங்கே எப்ப இருந்துச்சு சொல்லுங்க. மாற்ற முயற்சிகள் பற்றி தான் மத மாற்றம் பத்தி இல்ல. சரி, மத அடிப்படையில் நாடு பிரிந்ததுங்கிறது வரலாறு. அதனால அதை நம்ம அதுக்குள்ள போகாம இன்றைக்கு இருக்கக்கூடிய மத மாற்றம் அதை பத்தி தான் பேசலாம். சரி 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 திரு பாலகோதம், வரலாறுக்கு போக வேண்டாம். இப்பொழுது மத மாற்றம் நிகழ்வது என்பது மீண்டும் இது ஒரு பிரிவில் நடந்துவிடும், அது போன்ற அச்சம் வந்துவிடும், எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்க? சார், இன்னைக்கு நடந்த இந்த 130 குழந்தைகளோடு கொலை, இப்போ ஒரு காலேஜில் இப்போ பெஷாவரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சிரியா ஈராக் போன்ற நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால்,
அடிப்படைவாதத்தை மையமாக வைத்து ஒரு சமயம் என்பது எந்த நாட்டிற்கும் ஆபத்தானது எங்கக்கூடியதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். சரி, இது யாருக்கு இது பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனை. இது மத மாற்றம் ஏன், இதற்கு பின்னணியில் ஏன் மத மாற்றம் என்பது நியாயப்படுத்தப்படுகிறது? தாய் மதத்துக்கு திரும்புவது என்பது ஏன் நியாயப்படுத்தப்படுகிறது? தாய் மதத்துக்கு திரும்புறதுங்கக்கூடியதை எதுக்கு நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை. முதல்லயே நம்ம ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்கள் திராவிட சமயத்தை சார்ந்தவர்கள், அதாவது சைவ சமயத்தை சார்ந்த தமிழ் சமயத்தை சார்ந்தவர்கள். இப்ப இந்த சைவ சித்தாந்தம் என்பக்கூடியதை காஷ்மீர்லயும் சில பிரிவினர் பின்பற்றுகிறார்கள், இந்த சைவ சித்தாந்தத்தை மகாராஷ்டிராலையும் பின்பற்றுகிறார்கள், இந்த சைவ சித்தாந்தத்தை மத்திய பிரதேசத்திலும் பின்பற்றுகிறார்கள். அப்ப இந்த சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் மட்டும்னு நான் ஒரு அடைக்குள்ள என்னால் அடைக்க முடியாது. இந்த சைவ சித்தாந்தமோ வைஷ்ணவ சித்தாந்தமோ இதெல்லாம் இங்க பேச்சில்லை. முதல்ல இந்த நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலித்து இந்த நாட்டின் வாழ்க்கை முறையோடு ஒட்டி இருக்கக்கூடிய சமயத்திலிருந்து என்று ஒரு பிரச்சனை வந்ததோ அப்பதான் இந்த தேசத்துல பிரிவினை என்பது ஏற்பட்டது. நேரடியாக சொல்லுங்கள், இந்துக்கள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டுமா? கண்டிப்பா. எப்படி? ரெண்டே விஷயம். இந்துக்கள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும்ங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்துக்களின் பெரும்பான்மை குறைந்ததோ அங்கெல்லாம் தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தனிநாடு கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த நாடு ஒவ்வொரு மாகாணமும் இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்து ஆக வேண்டும். ஆனா அது இப்பொழுது பெருக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆமா, ஆகணும்னு சொன்னா பெரியதான் ஆகணும், பெருக வேண்டும். ஆமா, சந்தேகமே இல்லை. அந்த மதத்தை விட்டு சென்றவர்களும் திரும்பும் தாய் மதத்திற்கு வர வேண்டும். ஆமா, கண்டிப்பா. அதற்கான முயற்சிகளை பிஜேபி சார்ந்த சாராத சங் பரிவார் சார்ந்த சாராத அமைப்புகள் மேற்கொள்ளும். இல்ல, இந்த விஷயத்துல நான் இந்த ஒரு இடத்துல நான் வேறுபட விரும்புறேன். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு. தானாக வருவார்கள். எப்ப தானாக வருவார்கள் தெரியுமா? எப்ப வருவாங்கன்னு சொன்னா, அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ஆசை காட்டி அச்சுறுத்தி வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து மதம் மாற்றுவதை தவிர மற்ற ரெண்டு சொல்லுங்க. ஆசை காட்டி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அது ரேஷன் அட்டையும் ஒன்றா. ஆமா, சொல்றேன். ஃபோர்ஸ், fraudulent and temptation. சரி, by conversions to force, fraud and temptation. சரி, இது மூணையும் வந்து நம்ம பேன் பண்ணுவோம்ங்கறேன். சரி, எல்லாம் பிரச்சனை இல்ல, ஆட்சேபமே இல்ல. சரி, எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். சரி, ஆட்சேபமே இல்ல. திருபாக்க இந்துக்கள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும், முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டுமா? இல்ல, எங்களை பொறுத்த மாத்திரத்துல நம்ம திருப்பி சொல்கிறேன், எண்ணிக்கை அல்ல எங்களுடைய நோக்கம், எண்ணிக்கையும் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது கொள்கை சார்ந்தது, கொள்கையை ஏற்றுக்கொண்டது, ஓர் இறை. அந்த ஓர் இறை தத்துவம் தான் இஸ்லாம் என்பதை தவிர மற்றபடி நீங்க எல்லாரும் வந்து விடுங்கள் அப்படி சொல்லவும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரம் சொல்லுங்க, வரலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறது இஸ்லாமிய தத்துவம். அடுத்து அவர் சொல்கின்றது போல எல்லாமே சொல்ற நகைமுறை தோழர் சொல்கின்றது போல எல்லாருமே மாத்தி ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை காட்டித்தான் மாற்றப்படுகிறார்கள் என்றால், அப்படி மாற்றப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மீனாட்சிபுரத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க. மீனாட்சிபுரத்தில் எல்லாருமே போயிருந்தாங்க. எந்த ஆசை வார்த்தை அவர்களை கொண்டு வந்தது? மீனாட்சிபுரத்திலிருந்து தானாக வந்தவர்கள். அவர்கள் சொன்னது ஒரே ஒரு காரணம் சொன்னாங்க, எங்களுக்கு சமத்துவம் கிடைக்கிறது, சகோதரத்துவம் கிடைக்கிறது, இதை கொடுங்க பாப்போம். நீங்க இப்ப தாய்மதம் வர்றாங்களே, எந்த சாதியில சேர்ப்பிய? எந்த சாதி? நீங்க எதுவுமே கிடையாதுங்க எங்கிட்ட. ஆனா நீங்க அவன் செய்கின்ற தொழிலை பொறுத்தது. நான் இப்ப கேட்கிறேன், இப்ப தாய்மதம் வர்றவர எந்த மதத்துல சேர்ப்பு? முதல்ல அர்ஜுன் சம்பவத்தை எந்த மதத்துல சேர்ப்பு? எந்த உங்க இதுல சேர்த்துக்கிறீங்க? பிராமணாவளா சேர்த்துக்கிறீங்களா? அர்ஜுன் சம்பவத்துக்கு வந்து இந்து முன்னணியில வந்து ஏன் தலைமைத்துவம் கொடுக்கல? எதுக்காக அவர் வந்து தனியாக போனாரு? ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியாது. தாய்மதம் திரும்புவதுன்னா என்ன? நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், சாதியமற்றது. இஸ்லாம் என்பது சாதியம் கிடையாது. சாதியத்தை வைத்து இங்க பிரிக்கவும் முடியாது. நீ உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி, நீ பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் டோக்கன் கொடுத்தா நீ தனி வழியில வரலாம், இந்த வழியில வரலாம், கிடையாது. யாரு வேண்டாம் தொலை வைக்கலாம். நேற்று இஸ்லாத்துல வந்தவர், அவர் தொழுகையை படித்துக் கொண்டார், அவர் எனக்கு இமாமா நிற்பாரு. அவர் தலித்திலிருந்து வந்திருப்பாரு, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு முன் நின்று அவர் தொழுகை நடத்துவார். அவரை ஏற்றுக்கொண்டு நான் பின்னாடி நிற்பேன். நான் பரம்பரை முஸ்லீமா இருப்பேன். ஆனா அதை பத்தி இல்லை. இந்த சமத்துவமும் இந்த சகோதரத்துவமும் இதுதான் இஸ்லாத்தை நோக்கி வர வைக்கிறதை தவிர நீங்கள் சொல்ற காசும் பணமும் பொருளும் கேசும் அடுப்பும் இதை வர வைப்பது இல்லை. அது அப்படி வர்றவன் எவனும் வரவும் மாட்டான். சரி, தொடர்ந்து பேசும். மதமாற்ற தடை சட்டம் தேவையா? கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தேவையா? இது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சூழலை உருவாக்கும்? யார் இதை ஆதரிப்பார்கள், யார் இதனை எதிர்ப்பார்கள்? இப்படி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.